பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன். அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த அம்மா தூக்கி வெளியே வீசப்படுறா. கால் ஒண்ணு இல்ல, உடைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் 4:30 மணி காலையில இன்னொரு ட்ரெயின் அடிக்குது. முதுகு தண்டம் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அங்கேயே கிடக்கிறா. பரேலியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நாய்களை கல்லெடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றி எப்படி உட்கார்ந்து இருந்திருக்காவ. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார், உடனே ஆபரேஷன் பண்ணணும், ஒரு கால ஆபரேஷன் பண்ணா ஒரு காலை காப்பாத்திரலாம், ஆனா அனிஸ்தீஷியா இல்லைங்கிறாங்க. அதான் பாயிண்ட். பெண் இல்லையானா? அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள். வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு, முதுகு தண்டு உடஞ்சிருச்சு, ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க, அனிஸ்தீஷியா இல்லைங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலையில 1:30 மணிலேருந்து அடிபட்டு வலியால கிடக்கிறேன், 2 காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு காலை வெட்டி எடுங்க, அனிஸ்தீஷியா இல்லாம இருந்தா பரவாயில்ல, அதை விடவா வலிச்சிட போகுது. அவ சொன்ன வார்த்தைங்க. ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள். காலையில 10 மணிக்கு வருது அனிஸ்தீஷியா. 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறாள். 3 நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா? அவ மலை ஏறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன? ஜாலியா இரு, பரவாயில்ல, என்ன போச்சு, இப்போ ஒரு கால் தானே, மலை ஏறணும்னு சொன்ன, மலை ஏறலாமா? அழுறாவா அந்த வார்த்தை கேட்டு. என்ன மாமா கிண்டல் பண்றியா? எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டேன். அவ பேசுறா, ஏமாமா கிண்டல் பண்றியா? அப்ப அவர் சொல்றாரு, எவரெஸ்டே ஏறலாம், எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் தேவை கிடையாது, 1 போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் 13 மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவ 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மலையேறினார். சொல் என்ன செய்யும்? இப்ப நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே, எதை தேடி வந்திருக்கிறோம்? சொல் தேடித்தான் வந்திருக்கிறோம். மொத்தம் பிள்ளைங்க 3 வகை. ஒன்று நல்லா படிக்கும், புத்திசாலி, அடியே வாங்காது, 98 வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம், நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை என்ன மாதிரி, மகேஷ் மாதிரி, படிக்கும் படிக்கும் பாஸ் பண்ணிடும், ஃபெயில் ஆகாது. சரியாடா தம்பி? நல்லா ஆடும், பாடும், பேசும், கப்பல்லாம் வாங்கிட்டு போவோம், திறமசாலி. இது 2 நம்ம வீட்டில் இருக்காது. 3வது ஒன்று இருக்குது, புளி மூட்டைன்னு பேர் இருக்கு. அதான் நம்ம வீட்டில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க, படி படி படி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, சும்மா தான் இருப்பாங்க, உங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், ஆனால் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் இந்த 2 பேரையும் நிர்வகிக்க போற நிர்வாகி. அவன் படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் படிக்கிறானா? அவனிடத்தில் சொல்லுங்கள், படித்துக்கொள். ஒன்னல்ல, இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ற, பஸ் பிடிக்கிற மாதிரி இங்க படிக்கிறது. கரெக்டா பிடிச்சிடணும். பஸ்ஸை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது, நிற்கும் போதே பிடிச்சிடணும். காலம் இருக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள். புத்தகத்தை பற்றி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட். எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு கருத்தை பேசினால், இவர் பேசினா இதை பேசினா எப்படி இருக்கும், இது இவர் பேசினா எப்படி இருக்கும், இது அவர் பேசினா எப்படி இருக்கும். தமிழக முதல்வர் சொல்றாரு பாருங்க, கல்லூரிகளில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க தமிழ்நாடு முதல்வர். நீங்க அரசியல் பேசலனா, நம்முடைய நாட்டிற்கான உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு குடிமகளாக என் கடமையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கல்லூரிகளில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் வா நான் முதல்வன் என்று சொல், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். மாபெரும் தமிழ் கனவுன்னு நடத்துறார். இதோ புத்தக திருவிழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி திரளாக மக்களை கூப்பிட்டு படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார். பாரத பிரதம மந்திரி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறமாவும் ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படாது. ஆனாலும் நான் சொல்லுவேன் ஏன் படிக்க வேண்டும் என்று. இவர்களையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக படித்துக் கொள்ளுங்கள். நான் என்பது, என் சுயம் என்பது, என் சுய சிந்தனை என்பது மிக மிக முக்கியமானது. அது அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய வாசல் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில், என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்புல நான் என்னுடைய சிந்தனைகளை வைக்கிறேன்.
யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது தோழமைகளே. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒரு அதிசய குண்டை வீசவா? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்திட்டு வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயதில் புரிந்திருந்தால், இந்த வார்த்தை மட்டும் எனக்கு 20 வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்காது என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் விரைவாக நம்மை வந்து சேரட்டும். திரளாக கூடியிருக்கிறோம் நாம். இதோ இந்த காலம் எக்ஸாமினேஷன் காலம். 10 + 2 + 1 9 8. இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான் கள்ளக்குறிச்சியில் முந்தானேத்து, படித்தாதான் உருப்பட முடியுமா? படிங்கிறீங்க, படிக்கலன்னா வேலை செஞ்சா வாழ முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என் பேச்சை தொடங்குறேன். 10 ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சுலபம் எது தெரியுமா? பேசுறதுங்க. ரொம்ப சிரமம் எது தெரியுமா? கேட்கறது. ஏன்னா பேசும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கேட்கும் போது இருக்காது. எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிக்கும் போது இருக்காது. யார் ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆள்கிறார்கள். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ்? பேசிட்டு போறவங்க எல்லாம் பேச்சாளர் இல்லை. போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். சிந்தனை அப்படி போடணும். நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் கேட்கணும்? நல்ல சொற்களை நல்ல சிந்தனைகள் என்கின்ற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்ப ஒற்றை வார்த்தையில சொல்றேன். படிச்சாதான் எது படிக்கணும்ன்றது தெரியுது, எது படிக்க கூடாதுன்னு தெரியுது. நான் சாதாரணமா ஒரு 10 வருஷமா சொல்றேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி. மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க. அரபி வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, சீனம் வச்சுக்கோங்க, ஹீப்ரு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது கீழே. அரபிலையோ சமஸ்கிருதத்திலையோ சீனத்திலையோ ஹீப்ருலையோ எழுதி கீழே கிடக்குது. மிதிச்சிட்டீங்க. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு. மிதிச்சிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு. தெரியாதுல்ல, வாசிச்சா தானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை, கிழிச்சு குப்பை தொட்டியில போடுறதுன்னு. அதனால தான் சொல்றேன், படிங்க. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? நாங்க எல்லாம் வந்து ரொம்ப நிறைய நாள் பேசி பேசி நாக்கு தழும்பேறியவர்கள். இந்த பேசி பேசி தழும்பேறிய இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்றோம்ல, பெரிய சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை, அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் நல்ல ஸ்பீக்கர். ஆனா கேட்டுதான் நமக்கு பயிற்சி இல்லையே. ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையாக ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன். சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள். உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது, நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க. எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்குங்க. புத்தன் சொல்கிறான், புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க விடாதபடிக்கு, புத்தன் காட்டிய வழியில் உங்களை, அவன் புத்தனை என்கிறான், நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்லுவோம். புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனே தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம். இதுதான் புத்தன். அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா பாஸ் தானே நீ? இல்ல கொரோனால பாஸ் பண்ணதானே? 10ஆவதா 11ஆவதா?
ஆ இல்லப்பா, கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் நீ இல்லப்பா அந்த பிள்ளை. அதான் சொல்றேன், உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க அந்த டைம்ல எழுதல, அது சின்ன குழந்தை. எத்தனாவது தம்பி படிச்சுட்டு இருந்தா கொரோனா டைம்ல? 10th. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன் 10th எழுதல. ஏங்க மார்ச் மாசம் 20ஆம் தேதி சொல்றாங்கங்க 20 நாள் அவ்வளவுதான் ஊரடங்குன்னு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்க எக்ஸாமே எழுதல. இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா +2 +1 படிச்சது? அது 10th ஸ்டாண்டர்ட்ல எழுதின ஹாஃப் ஏர்லி மார்க். நான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் ஹாஃப் ஏர்லி எழுதுகின்ற பொழுது இது தாண்டா என் ஃபைனல் எக்ஸாம்னு எழுதுனீங்க? அப்படி எழுதினவன் ஜெயிச்சான். அதுல தோத்தவன் தோத்தான். படிச்சிரு, காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லவா? புத்தகத்தை எல்லாம் எவனாலும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. வாங்குறதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியும் தான். யாரால் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? இப்ப என்னை அழைத்திருக்கிறீர்கள், என் நேரத்திற்கு தான் எல்லாம். என் புத்திக்கு காசு தந்து விட முடியுமா? என் ஆயுளுக்கு தான் உங்களால் காசு தர முடியுமே தவிர என் சிந்தனையை ஒருபோதும் யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதுதானே கல்விக்கான ஆகப்பெரிய உன்னதம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். அதே ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கேட்டீங்கன்னா புக்கு எனக்கு எப்படி தெரியுமாங்க? ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையை பிடிச்சிப்பேன்ல, அப்படி நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன். தடுமாறாமல், உயிர் சேதம் இல்லாமல், யாரையும் பயமுறுத்தாமல், யாருக்கும் பணிந்து போகாமல், யாரையும் அச்சப்படுத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன. என்ன கேட்டா எனக்கு புக்ஸ் அப்படிதான். சில பேர்கிட்ட கேட்டாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு நூலகம் கட்டுவேன். காந்தி, பெரியார். பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும். புத்தகம் பத்தி கேட்கும்போது, தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள்? புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன். ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது. பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய அப்பா, மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டீன். இதெல்லாம் இல்ல, புக்கு தான். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அளியுங்கள். நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது சற்றும் தயங்காமல் புத்தகங்கள் வேண்டும் என்று லெனின் கூறினார். குவிந்தன பல லட்சம் என்கிறது வரலாறு. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன் பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு, ஏப்பா தம்பி அழகா சொல்லிச்சு, ஒரு குழந்தையோட இருக்கிறீங்க, இன்னொரு குழந்தை பெத்து எடுத்துட்டு போங்க, அப்படித்தானப்பா, வாங்கிட்டு போங்கிறது. அது என்னன்னு தெரியலங்க. புக்கை மட்டும் யாராவது ஃப்ரீயா வாங்கினாங்கன்னா கோவமாவும் வருங்க எனக்கு. ஃப்ரீயா எப்படிங்க கொடுப்பாங்க புக்கை? கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன் அந்த பதிப்பாளர்களை. எப்பா, ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் காவு கேட்குது. காசு கொடுத்து வாங்கி படிங்க. கடனா மட்டும் யாருக்குமே கொடுத்துடாதீங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, என்கிட்ட வாங்கின புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்படவை தான். நான் தந்துடுறேன் அப்படின்னு வாங்குவாங்க. நான் தரமா உயிரே போனாலும் புக்கு வாங்கி தருவேனே தவிர நான் படிக்கிற புத்தகத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்லை. போட்டோ வேணாலும் எடுத்துட்டு போ, ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்து தரேன், புக்கு தர மாட்டேன். உங்ககிட்ட பழைய புக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஏன் தெரியுமா? புத்தகம் என்பது படித்து தூக்கி போடுவதல்ல. அதெல்லாம் நியூஸ் பேப்பரா? படித்துக்கொண்டே இருப்பதுதான். படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்கப்பட்ட போது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். நான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் 2 விஷயம் சொன்னாரு பகத்சிங். ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னாரு, புக்கு படிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு பகத்சிங்.